அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃபேன் கெப்பாசிட்டர் லைன் எப்படி கொடுக்கணும் என்பதையும் ஃபேஸ் நியூட்ரல் லைன் எப்படி கொடுக்கணும் என்பதையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபேன் கெப்பாசிட்டர் லைன் கொடுக்கறதுக்கு முன்னாடி சீரிஸ் போர்டில் செக் பண்ணிங்க. புது ஃபேனாக இருந்ததுன்னா அதே கனெக்டரில் கனெக்ட் ஆகி வந்துடும், நீங்கள் கொடுத்துடலாம். சப்போஸ் நீங்கள் கெப்பாசிட்டர் மாற்றுறப்போ ஒயர் வந்து விட்டுச்சுன்னா, சப்போஸ் பிஞ்சிடுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எல்லோலையும் ரெட்டுலேயும் வைக்கிறப்ப சீரிஸ் போர்டில் டார்க்காக எரியுது பாருங்கள். அப்போ என்னென்னா எல்லோ வந்து காமன், இந்த இடத்துல வந்து ப்ளூலேயும் ரெட்டுலேயும் வைக்கிறப்போ லைட்டு பாருங்கள் லைட்டாக எரியுது. இது வந்து ப்ளூ வந்து ஒரு ரன்னிங் காயிலாக இருக்கலாம், ரெட்டு வந்து ஸ்டார்டிங் காயிலாக இருக்கலாம். சப்போஸ் இது ரன்னிங் காயில், அது ஸ்டார்டிங் காயிலாக இருக்கலாம். ஆனால் வந்து எல்லோ வந்து காமன். எல்லோ காமன் எப்படிங்கன்னா, ரன்னிங் காயிலேருந்து 2 ஒயரும் ஸ்டார்டிங் காயிலேருந்து 2 ஒயரும் எடுப்பாங்க. அந்த 2 ஒயரில் வந்து ரன்னிங் காயில் ஒயரும் ஸ்டார்டிங் காயில் ஒரு ஒயர் எடுத்து ஒன்றாக்கி அதை காமன் ஆக்கிடுவாங்க எல்லோவை. ரன்னிங் காயிலில் ஒரு ஒயர் வந்து ரெட்டு, ஸ்டார்டிங் காயிலில் ஒரு ஒயர் வந்து ப்ளூ. எல்லோ வந்து ரன்னிங் காயிலையும் ஸ்டார்டிங் காயிலையும் ஜாயின் பண்ணி ஒரு ஒயராக வந்துடும். அந்த ஒயரை நீங்கள் என்ன பண்ணுன்னா டைரெக்டாக வந்து அது காமன் ஆக்கிடணும். அதில் வந்து நீங்கள் கெப்பாசிட்டர் லைன் கொடுக்கவே கூடாது. சப்போஸ் நீங்கள் இந்த சீரிஸ் போர்டில் செக் பண்ணாமல் அதில் கெப்பாசிட்டர் லைன் கொடுத்து ரெட்டில் கெப்பாசிட்டர் லைன் கொடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா ஃபேன் கண்டிப்பாகவே காயில் போயிடும், ஷார்ட் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் சீரிஸ் போர்டில் செக் பண்ணி கொடுக்குறது நல்லது. அப்படி செக் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், ப்ளூ கலரில் ஒரு கெப்பாசிட்டர் லைனும் ரெட் கலரில் ஒரு கெப்பாசிட்டர் லைனும் கொடுத்துட்டேன். எல்லோவில் கெப்பாசிட்டர் லைனை கொடுக்கவே கூடாது, கெப்பாசிட்டர் எடுத்து எல்லோவில் முறுக்கவே கூடாது, காமனில் வந்து கெப்பாசிட்டர் கொடுக்கவே கூடாது. சப்போஸ் நீங்கள் எல்லோவில் ஒரு கெப்பாசிட்டர் ஒயரையும் இல்லை ப்ளூலேயோ ரெட்லேயோ ஒரு கெப்பாசிட்டர் ஒயரை கொடுத்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக என்ன ஆகிடும்னா ஷார்ட் ஆகிடும். அதனால் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. காமனை வந்து டைரெக்டாக விட்டுடணும். அதே போல் வந்து உள்ளேருந்து வர ரன்னிங் காயிலில் ஒரு ஒயரும் ஸ்டார்டிங் காயிலில் ஒரு ஒயர் எடுத்து அதே என்ன பண்ணால் நீங்கள் ஒன்று வந்து கெப்பாசிட்டர்லேயும் ஒன்று வந்து காமனாக முறுக்கி விட்டுடணும், அதையும் தனியாக விட்டுடணும். அதுலேயும் ஒயர் எதுவும் ஜாயின் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு முழுவதும் புரியும். இங்கே பாருங்கள், கனெக்டரில் வந்து இந்த சைடு வந்து ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துருக்கேன். இதை கொடுத்துட்டு இப்போ நாங்கள் ஓட்டி காட்டுறோம் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் இப்படி நினைக்கலாம், எல்லோவில் வந்து கெப்பாசிட்டர் லைன் கொடுத்தா ரிவர்ஸில் ஓடன்ட்டு. அப்படி இல்லை, இந்த ப்ளூவை எடுத்து அந்த கனெக்டரில் வந்து அந்த ரெட்டு இருக்குது பாருங்கள், அந்த ஒரு ஒயரை எடுத்துகிட்டு ப்ளூவை எடுத்து கனெக்டரில் கொடுத்துட்டு நீங்கள் ஓட்டினீங்கன்னா ரிவர்ஸில் ஓடும். அதுவும் உங்களுக்கு வந்து இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஆஃப் பண்ணி இங்கே பாருங்கள், அந்த கனெக்டரில் இருக்கிற இந்த ரெட் ஒயரை கைட்டி எடுத்துகிட்டு இப்போ வந்து ப்ளூ ஒயரை போடுறேன் பாருங்கள். ப்ளூ ஒயரை நீங்கள் போட்டு ஓட்டினீங்கன்னா ரிவர்ஸில் ஓடும். இந்த மாதிரி ரிவர்ஸில் ஓடினா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன பண்ணலாம், மறுபடியும் மாற்றி போட்டுக்கலாம். ஆனால் எல்லோவில் தான் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கெப்பாசிட்டர் லைனை கொடுத்துடவே கூடாது. அதுதான் ஆகுனா உங்களுக்கு ஷார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், போட்டு காட்டுறேன் பாருங்கள் ரிவர்ஸில் ஓடுது பாருங்கள். ஃபஸ்ட்டு ரைட்டில் ஓடிச்சு, இப்போ வந்து லெஃப்ட்டில் ஓடுது. இப்போ என்ன பண்ணிட்டேன், ரெட் ஒயர் எடுத்து மறுபடியும் என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ப்ளூ ஒயரை எடுத்துடுறேன். ப்ளூ ஒயரை எடுத்துகிட்டு ரெட் ஒயரை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அப்போ பாருங்கள் ரிவர்ஸில் ஓடுதா, அது வந்து கரெக்டாக ஓடுதான்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு முழுவதும் புரிஞ்சிடும். வீடியோ முழுவதும் பாருங்கள். இங்கே பாருங்கள், ப்ளூ கலர் ஒயரை வந்து இப்போ கைட்டி எடுக்கிறேன். கைட்டி எடுத்துகிட்டு அதே போல் வந்து ரெட்டு வந்து கொடுத்துட்றேன். ப்ளூ எடுத்து சென்ட்ரலில் இருக்கிறதுல கொடுத்துருவோம். அதில் வந்து எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனும் இருக்காது, அது ஒரு டம்மி தான். அதில் வந்து நம்ம கொடுத்துட்டோமா அது தனியாக நின்றோம். இங்கே பாருங்கள், ரெட்டை கொடுத்துட்டோம் பாருங்கள். ரெட்டை கொடுத்து கனெக்டரில் கொடுத்துட்டு டைட் பண்ணிட்டு அப்படியே போட வேண்டியது தான். இப்போ வந்து ஃபேன் வந்து கரெக்டாக ஓடும். இதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான டவுட் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஓடுதுங்களா, ஓகேங்களா. இதுலேருந்து நீங்கள் கெப்பாசிட்டி லைன் எப்படி கொடுக்கணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்க இந்த வீடியோவிலேருந்து. அதே போல் ஃபேஸ் நியூட்ரல் லைன் எப்படி கொடுக்கணுன்றதை தெரிஞ்சுக்கினீங்க. அதே போல் வந்து காமனில் வந்து கெப்பாசிட்டி லைன் கொடுக்கக்கூடாது என்பதையும் தெரிஞ்சுக்கினீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.